அவர் பிரதமர் பார்லிமெண்ட்டே அதிகமா வரதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய அது வேற இருந்தது ஒரு பக்கம். அது ஒண்ணு ரைட்டு. அதானியை பத்தி பேசணும்ன்றாங்க. அதானி பண்ண ஊழல் அமெரிக்காவுல இந்தியாவின் மானம் கப்பல் ஏறிட்டு இருக்குது. இப்ப மாதேஷ் என்ன பண்றாருன்னா, மணிப்பூரை பத்தி பேசினாரு. மணிப்பூரை பத்தி அஸ்வத்தாம பதில் சொன்ன உடனே சாம்பல்பூர் பண்ணுவாரு. சாம்பல்பூர் பத்தி அஸ்வத்தாமன் பதில் சொன்ன உடனே திரும்பி அதானி போறாரு. இப்படித்தான் காங்கிரஸ்காரங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் தேவையில்லை, பார்லிமெண்ட் நடக்கக்கூடாது, பார்லிமெண்ட்டே விவாதம் வேணும்ன்றாங்க. அதுதாங்க. அது என்ன டிவி டிபேட்டா? அது அதுல லெவோ லெபோ லெபோன்னு ஏங்க விவாதம் லெபோ லெபோ லெபோன்னு கத்துறதுக்கா பார்லிமெண்ட்? சட்டம் ஏற்றுதாங்க அதோட முதல் வேலை. அதையே மறந்துட்டோம் நம்ம. அதையே மறந்துட்டோம். உங்களுடைய அரசியல் அரிப்புக்காங்க பார்லிமெண்ட் இருக்குது. திரு அஸ்வத்தாமன், நான் தெளிவுபடுத்திடுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுல சட்டம் வரணும், மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான சட்டங்கள் ஏற்றுவது நாடாளுமன்றத்தோட வேலை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அப்ப எதிர்க்கட்சி தலைவரே கிடையாது, அந்த அந்தஸ்து கூட கிடையாது அப்ப ராகுலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்தப்போ 44 எம்பி வச்சுட்டு என்னங்க பண்ண போறீங்க? ஒரு பெரிய ஒரு கட்சி, இந்தியாவிலே நீங்க ஆண்டுட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இப்படி சுருங்கிட்டீங்களேன்னு கேட்கும்போது ராகுல் என்ன சொன்னாரு? 40 பேரோட பவர் நீங்க நாடாளுமன்றத்துல வந்து பாருங்க, எப்படி முடக்குறோம்னு பாருங்கன்னாரு. முடக்குறோன்றத ஒரு அரசியல்வாதி பெருமையா சொல்றாங்க. அவர் வந்து முடக்குறதுன்றதாவே விவாதம் நடத்துறது 10 வருஷம். எது முடக்குறதுன்றது? தர்க்க ரீதியா வாதம் பண்றது தான் முடக்குவது. எது ஏஞ்சி லபோ லபோன்னு கத்துறது தர்க்க ரீதி. ஏங்க யாரும் ஏந்து 3 பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொல்றேன், 3 பிரச்சனைக்கு பதில் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் விவாதம் பண்றதுக்கு டிவியான்னு கேக்குறீங்களே, இல்ல நாடாளுமன்றம் விவாதம் பண்றதுக்கு டிவியான்னு கேக்குறீங்களே. எனக்கு நான் ஒரு குறிப்பு, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மூத்த தலைவர் பண்ற மாதிரி விவாதம் இல்ல, லபோ லபோன்னு கத்துறது அப்படி எல்லாம் யாரும் அங்க அதெல்லாம் வந்து சாயந்திரம் அர்ணப் கோஸ்வாமி கிட்ட உட்கார்ந்துப்பாங்க. அங்க என்ன நடக்குதுன்றது இப்ப எல்லாம் டிவில பாக்குறாங்க. டைம்ஸ் நவுல எல்லாத்துலயும் உட்கார்ந்து விவாதம் பண்ணிப்பாங்க. அது போய் அங்க உட்கார்ந்து எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல. என்ன பாக்குறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்துடைய தலையாய பணி சட்டம் இயற்றுவது.